இந்த ஆன்லைன் கலாச்சாரம் என்பது இன்னும் கொஞ்ச நாளில் எப்படி இருக்குன்னா, மாத சம்பளம் ஏதாவது வாங்கினீங்கன்னா அப்படியே ஆன்லைனில் ஆர்டர் போட்டு வாங்கி சாப்பிட்டு வயிறு வளர்த்து சாகிற நிலைமைக்கு வந்துடும். ஆமாங்க, இந்த கொரோனாக்கு அப்புறம் இந்த ஆன்லைன்ன்றது மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சி இல்லைன்னு சொல்லலை. ஒரு வாரத்தான் பாட்டு போட்டான், பொண்டாட்டியோட டான்ஸு போட்டான், அப்படி பண்ணான், இப்படி பண்ணான், இது பண்ணான். எல்லா திருட்டு மாஃபியா கும்பலும் ஒரு கலாச்சாரத்தை கெடுத்து குட்டிச்சவராக்கி முடிக்கு போடுற எண்ணெய் வெறும் 100 கிராம் 200 கிராம் 500 ரூபாய்க்கு 600 ரூபாய்க்கு அப்படின்னா ஒரு லிட்டர் எண்ணெய் 3000க்கு 5000க்கு விற்று மக்களை வெறும் கொள்ளையடிக்க தொடங்கினார்கள். நான் அந்த பாட்டி எண்ணெய்னு ஒருத்தி விற்றுனுக்கிறான், மிகப்பெரிய ஸ்கேமிங். அதே மாதிரி மசாலா விற்கிறேன், மாட்டு குதிரல் ஆடை விற்கிறேன், பூண்டு குழம்பு வைக்கிறேன். நான் கேட்குறேன், மக்களை பார்த்து கேட்குறேன், உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லையா? அது யார் ஆர்டர் கொடுத்தது? அது உண்மையிலே ஆரோக்கியமானதா? சர்டிஃபிகேட் யார் வேணாலும் ஆரோக்கியமாக இருக்குதுன்னு வாங்கிடலாங்க. ஆரோக்கியமாக கடைசி வரைக்கும் செய்வாங்கன்னு என்ன கேரண்டி? அப்படியே எல்லா பெண்களும் வேலைக்கு போகிறாங்க, எல்லா பெண்களும் வந்து டைம் இல்லாமல் இருக்காங்க, அப்படியே நைட்டு பகலும் வேலை செய்கிறாங்க, அதனால தான் ஆர்டர் போடுறாங்க. தயவுசெய்து உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் உள்ள ஹோட்டலில் கூட ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. இப்படி கண்ணுக்கு தெரியாத இந்த விஷயத்துக்கிட்ட வாங்கி இந்த ஸ்கேமிங்குள்ளே மாட்டாதீங்க. என்னங்க ஒரு 1/4 லிட்டர் எண்ணெய் 500 ரூபா வருமா? என்ன ஒரு ஸ்கேம் அது? அவங்க ஆரம்பிக்கிறவங்க வந்து என் ரெட்டை புள்ள செத்து போச்சு, என் புருஷன் என்னை விட்டு ஓடி போயிட்டான், என்னை அப்படியே காப்பாற்றுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னு சென்டிமெண்ட்டாக அந்த பொம்பளைங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த சென்டிமெண்ட்டை பார்த்து பல பெண்கள் அவங்களுக்கு உதவி செய்ய போயிடுறீங்க. பிரச்சனை யாருக்கு இல்லை? நான் ஏற்கனவே சொன்னேன், அம்பானிக்கு அதானிக்கு அம்பானி கூட இருக்குது, உனக்கு எனக்கு கூட இருக்குது. பிரச்சனையோடு தான் வாழ்கிறோம், பிரச்சனையோடு தான் இருக்கும். சரியா? இன்றைக்கி இவ்வளோ முன்னேற்றி விட்டீங்கள, போயிட்டு ஒரு 10 லட்சம் கேளுங்களேன். நாங்கள் ஆரம்பத்துலேருந்து உங்களை ஃபாலோ பண்ணுறேங்க, உங்கள் ஆரம்ப சேனல்லேருந்து நான் உங்கள்கிட்ட பொருள் வாங்குறேங்க. ஒரு 10 லட்சம் 1 லட்சம் ஒரு 10,000 கேளுங்களேன், செருப்பை கல்னு அடிப்பாங்க. இதுதான் எவனை வளர்க்கணும், எவனை செய்யணும். இணையதளத்தில் எவனுக்காவது ஓட்டு போட சொன்னால் ஓட்டு போடுறது, இணையதளத்தில் எதனா பொருளை வாங்க சொன்னால் வாங்குறது. தயவு செய்து சொல்கிறேன், இந்த இணையதளத்தில் ஆர்டர் போடுறத தயவு செஞ்சு நிப்பாட்டுங்க. மிகப்பெரிய ஸ்கேமிங்குள்ளே மாட்ட போகிறீங்க. நீங்கள் அடுத்த தலைமுறையை நீங்கள் சுத்தமாக அறிவு ஸ்கின் எதுவுமே இல்லாமல் பண்ண போகிறீங்க. ஒரு போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் வந்து நைட்டில் வந்து ஆபாச லைவ் வீடியோ போட்டு சம்பாதிக்கிற அளவுக்கு வடநாட்டில் மூலம் மலர்ந்து போச்சுன்னா, அந்த அளவுக்கு பணம் நம்ம போய் சம்பாதிக்கலான்ற எண்ணத்தை உருவாக்கிச்சுன்னா இந்த சமுதாயம் என்ன கேடுக்கு போகும்? வேண்டாங்க. இந்த இணையதளத்தில் தயவு செஞ்சு ஆர்டர் போடாதீங்க, வேண்டாம். அது மிகப்பெரிய ஸ்கேமிங்க. ஒருத்தர் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்காரு. உண்மையிலேயே அவருக்கு நான் லாயர் சல்யூட் பண்ணுறேன். அவருக்கு என்னுடைய சப்போர்ட்டையும் தரேன். நான் அடுத்த வீடியோவில் அவரோட வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன், அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கி. உண்மையிலேயே அந்த ஆளுக்கு நான் பாராட்டுறேன். அவர் பக்கத்தில் நான் சப்போர்ட்டாக நிற்கிறேன். அந்த மனுஷன் உண்மையிலே நல்லது கத்திட்டு இருக்கிறான். ஆனால் அந்த ஆளை எல்லாரும் இன்ஸ்டாகிராம் யூடியூப்ல எல்லாம் போட்டு அடிக்கிறீங்க. உண்மையாக பேசுகிறேன் அந்த மனுஷன்.